Students, last class studied about the health. Okay, health refers to health meanings free from illness or disease. Okay, free from illness or injury, other absence of disease. Okay, அதான் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா complete physical, mental and social well-being, not merely the absence of disease. அதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃப்ரீ ஃப்ரம் இல்னஸ் ஆர் இன்ஜூரி, அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். ஓகே, இந்த ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு சம் டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே, அதான் கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் அண்டு ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இந்த கார்போஹைட்ரேட் எதுலேருந்து கிடைக்குது, சோர்சஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸ், சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ், சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன், சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். எதுலாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, அதனால் வரக்கூடிய என்னென்ன டிசீஸ்ன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே ஓகே தென் டுடே ஐ எம் டிஸ்கஸ் அபவுட் த ஹைஜீன். ஓகே, ஹைஜீன் என்னது சுத்தமாக இருக்கிறது. ஓகே, hygiene is a set of practice performed to preserve health. ஓகே, நம்மளோட ஹெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே ஹைஜீன் தான். நம்ம எவ்வளோக்களுக்கு நம்ம சுத்தமாக இருக்குமோ, எவ்வளோக்களுக்கு நம்ம ஹைஜீனிக்காக இருக்குமோ, அவ்வளோக்களுக்கு நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா hygiene refers to conditions and practice that help to maintain the health. Okay, and prevent the spread of disease. ஓகே, நம்ம ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்டு டிசீஸ் வரவிடாமல் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும், ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதில் என்னென்ன ஹைஜீனிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீனா நமக்கு நாமே சுத்தமாக இருக்கிறது என்னது பர்சனல் ஹைஜீன். ஸோ இன்வால்வ்ஸ் தோஸ் ப்ராக்டிஸ் பர்ஃபார்ம்டு பை அன் இண்டிவிஜுவல். ஓகே, இண்டிவிஜுவல் டு கேர் ஃபார் ஒன் bodily health well-being through cleanness. Okay, cleanliness, it includes such personal habit choice, how frequently we bath, wash hand and trim fingernails and change the clothing. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பர்சனலாக நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும். ஓகே, அதில் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் த ஹெல்த் தான். ஸோ அதாவது என்னென்னு கேட்டேன்னா நம்ம வந்து இதான் பர்சனல் ஹைஜீன்ஸ். ஓகே, ஸோ அதாவது ப்ரஷ் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ டேஸ், ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நம்ம பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி நம்ம குளிக்கணும். ஓகே, அதான் ஷவர் டெய்லி. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வாஷ் ஹேர் ரெகுலர்லி. ஓகே, அதுக்கடுத்து அந்த வாஷ் ஃபேஸ் அண்டு ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. அதே மாதிரி ஃபேஸையும் நம்ம ஹேண்டையும் ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுட் கவர்டு வித் லிட், நம்ம ஏதாவது நம்ம அம்மாமார்களை சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து எதாவது மூடியால் வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி வாஷிங் கிளாத் அண்டு க்ளீன் யூனிஃபார்ம், நம்ம வந்து போடுற கிளாத்தை ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணலை அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீத்தை வந்து நம்ம ப்ரஷ் ஒரு டீத். ஓகே, அப்படி நம்ம டீத் பண்ணலை அப்படின்னா டூத் டிக்கே வந்துடும். ஓகே, இந்த பல் சொத்தை அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹேண்டையும் நம்மையும் ஃபேஸையும் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட் நம்ம ஒரு எங்கே ட்ராவல் பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் தான் வந்து அட்டாச் பண்ணிடும். ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸை வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டயத்தில் நீங்கள் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது எதுக்காகன்னு கேட்டேன்னா ஸோ மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம சானிடைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஹைஜீன், கோல்டு அண்டு அதாவது சளி பிடிச்சிருந்தாலும் ஸோ அதெல்லாம் வந்து என்ன, கோல்டு அண்டு ஃப்ளூ ஆர் சம் காமன் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றாங்க. ஓகே, கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா பரவக்கூடிய டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் பரவாத டிசீஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க நின்றாங்கன்னா ஸோ அவங்க தும்பும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்கா ஒரு ஆளுக்கு சளி பிடிச்சிருக்கா அவங்க தும்பும் போது மற்றவங்களுக்கு அது பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் என்னென்னு கேட்டால் கோல்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ஆர் காஸ்ட் நாட் பை பாக்டீரியாஸ். ஓகேவா, அந்த நம்ம சளி பிடிச்சிருக்குன்றே அது பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் கிடையாது. ஒன்லி வந்து என்னது வைரஸ்னால் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவுக்கு வந்து சிம்டம்ஸ் என்னது, சளி தானே. ஓகே, அதனால தான் வைரஸ். ஓகேவா, பாக்டீரியானால கிடையாது, வைரஸ்னால் வரக்கூடியது தான் என்னது கோல்டு, அந்த சளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி
இதனோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரன்னிங் நோஸ் அண்ட் கஃப் அண்ட் ஷோர் த்ரோட் அண்ட் அந்த சம்டைம்ஸ் ஃபீவர் ஆர் பெயின் இன் த ஜாயிண்ட். ஓகே, ஸோ இதான் என்னென்னு கேட்டேன்னா பர்சனல் ஹைஜீன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஓகே. ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அவங்க தும்பும் போது காஃப் பண்ணும் போதோ இல்லை இருமும் போதோ தும்பும் போதோ ஸோ அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அந்த வைரஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாரு. ஓகே, இதுதான் என்னென்னு கேட்டீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனோட அந்த மைக்ரோப்ஸ் அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த என்விரான்மெண்டல்லே அந்த ஏர்லேயே வந்து என்னென்னு கேட்டால் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, மிஸ்ட் ரிமைன்ஸ் இன் த ஏர் ஃபார் செவரல் மினிட்ஸ் டு ஃபியூ ஹவர்ஸ். ஓகேவா, ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் அந்த வைரஸ் அது வந்து அந்த என்விரான்மெண்டில் அந்த ஏரில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாதவன் ஸோ கிராஸ் ஆகும்போது ஸோ அந்த வைரஸ் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் மிஸ்ஸு சொன்னேன் அந்த இம்யூனிட்டிஸ் பவர்ஸ் இன்க்ரீஸ் நம்ம உடம்புக்குள்ளே டாக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆன்டிபாடிஸ் அண்ட் ஸோ ஆன்டிபாடி அண்ட் ஆன்டிஜென்ஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம வந்து என்ன பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதனால தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம உடம்புக்கு ஸோ இம்யூனிட்டிஸ் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி டைப் ஆஃப் வந்து ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஹைஜீன். ஓகேவா, கம்யூனிட்டி ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிட்டி இஸ் ஃபார்ம்டு பை எ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் லிவிங் டுகெதர் இன் எ பர்டிகுலர் ஏரியா. ஒரு குரூப் ஆஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது கம்யூனிட்டி ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இன் ஏ பீப்புள்ஸ் இன் ஏ கம்யூனிட்டி விஸ் டு லீட் ஏ ஹெல்த்தி லைஃப்ஸ் தே ஷுட் மெயின்டைன் பேசிக் கம்யூனிட்டி ஹைஜீன்ஸ். ஓகே, ஸோ அந்த கம்யூனிட்டி ஹைஜீனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற த சரௌண்டிங் ஷுட் பி கீப் க்ளீன். ஓகே, அதே மாதிரி ட்ரெயின் ஷுட் பி கவர்டு ப்ராப்பர்லி. ஓகே, யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் ஹவுசஸ் ஷுட் நாட் பி அவுட் இன்டு ஓப்பன் ட்ரெயின்ஸ் ஆர் ஓப்பன் ஏரியா. ஓகேவா, நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சீவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம கவர் பண்ணியிருக்கணும். யூஸ்ட் வாட்டர் ஃப்ரம் ஹவுசஸ். ஓகே, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஓப்பன் ஏரியாவில் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி ஹைஜீன். ஓகே, அதே மாதிரி டெங்கு எதனால் வரக்கூடியதுன்னா மஸ்கிட்டோ. ஓகே, மஸ்கிட்டோன்றனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அது. வந்து எந்த மஸ்கிட்டோஸ் அதனோட இது நேம்னா ஏடிஎஸ் ஏஜிப்டி. ஓகேவா, ஏடிஎஸ் ஏஜிப்டி. ஸோ இந்த ஏடிஎஸ் ஏஜிப்டின்ற மஸ்கிட்டோனால தான் நமக்கு வந்து டெங்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அதுக்கு தான் எல்லாமே இம்யூனிட்டிஸ் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம எந்த ஒரு டிசீஸ் வந்தால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாதுன்னு மிஸ் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா த டொமஸ்டிக் வேஸ்ட் ஷுட் பி செக்ரீட்டட் அண்ட் ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட் ஆஃப் சேஃப்லி இன் செப்பரேட் டஸ்ட்பின்ஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கார்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஒன்று ப்ளூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்காக க்ரீன்னா ஸோ க்ரீனில் வந்து இந்த டைப் ஆஃப் தான் போடணும், ப்ளூவில் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃபில் தான் போடணும். ஓகே, ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ க்ரீன் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, ப்ளூ டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த க்ரீன் டஸ்ட்பினில் நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது மக்குற குப்பை. ஓகே, அதான் என்னது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. அதே மாதிரி ப்ளூ டஸ்ட்பின் அப்படின்னு பார்த்தோன்னா நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளாஸு, பிளாஸ்டிக்ஸ் இதில் என்னது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் க்ரீன். ஓகே, அதான் அது க்ரீன் அப்படின்னு பார்த்தோன்னாவே ஸோ என்விரான்மெண்டல் மீனிங் தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து இனிமேலாவது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னா ஸோ ப்ராப்பராக அதனால் அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எது வந்து பயோடிகிரேடபிள் எது நான் பயோடிகிரேடபிள்னு பார்த்து நீங்கள் போடுங்க. எல்லாத்தையும் வந்து என்னது மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து விளைவுகளை தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை வந்து என்னது க்ரீனில் வந்து பயோடிகிரேடபிள், ப்ளூ டஸ்ட்பினில் வந்து நல்லது நான் பயோடிகிரேடபிள். ஓகே, இது மக்கும் குப்பை, இன்னொன்று வந்து மக்காத குப்பையெல்லாம் நம்ம ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து கேர் ஆஃப் த பாடி. இது ஒன் ஆஃப் த
என்னது ப்ரான்சஸ் ஆஃப் த ஹைஜீனிக் தான். ஓகே, நம்மளோட பாடி வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியூமன் பாடி இஸ் எ மேசிவ் மிராக்கிள்ஸ். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கன் அண்ட் சிஸ்டம்ஸ். நம்மளோட பாடிஸ் வந்து என்னது, இட் இஸ் மேடப் ஆஃப், மிஸ் ஏற்கனவே சொன்னீங்க, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லு தான். அந்த குரூப் ஆஃப் செல்லு தான் என்னது டிஷ்யூவாக மாறுது. அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டமாக மாறுறதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ நம்ம வந்து அதாவது நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதற்கான கைடன்ஸ் அண்ட் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். ஓகே, ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஷுட் ஒர்க் என்னது யூனிசென்ஸ். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒன்றா பார்ப்போம். ஸோ டென்டல் கேர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீத்தை வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டுவைஸ் என்னது டீத் யுவர் என்னன்னு கேட்டால் ப்ரஷ் யுவர் டீத். ஓகே, ப்ரஷ் யுவர் இந்த பார்த்துருக்கோம் ப்ரஷ் டீத். ஓகே, அட்லீஸ்ட் டுவைஸ் எ டேஸ், ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நம்ம என்ன செய்யணும், பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து ஒழுங்காக நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ரஷ் பண்ணலை அப்படின்னா ஸோ அதனால் வந்து டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் ஃபெயிலியர் டு ஹேவ் ஓரல் ஹைஜீன் ரிசல்ட் இன் டிசீஸ் அஃபெக்டிங் த டீத். ஓகே, ஸோ அதனால் என்ன அந்த நம்மளோட அந்த பல் சொத்துன்னு வாங்கல அதனால் பல் சொத்து வந்துச்சுன்னா நம்ம பல்வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, அதே மாதிரி ஐயையும் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும், நம்ம கண்ணையும். ஓகேவா, ஸோ ஐ தான் என்னது இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. ஓகே, நம்ம கண்ணு தெரில அப்படிங்கிற நம்மளோட நிலைமை என்னான்னு நமக்கே தெரியும். ஓகே, ஸோ அப்போ என்னான்னு கேட்டீங்கன்னா தே ஆர் கன்சிடர் அஸ் விண்டோ டு த வேர்ல்டு. ஓகே, அதனால தான் அது த விண்டோஸ் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஐ வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஓகே, eyesight is the most important sense. 80% of what we perceive comes through the sense of the sights. ஓகே, நம்மளோட ஐஸ் வந்து எவ்வளோக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அப்படி நம்ம ஐயை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டாவே நம்ம என்ன செய்யணும், ஐயை வந்து நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐக்கு தேவையான ஃபுட் ஐட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ. ஓகேவா, ஸோ விட்டமின் ஏ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ ஐட்டத்தை நம்ம எடுத்து நம்ம ஹெல்த் விஷன் அண்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எதில் வந்து அதிகமாக இருக்குது பவுண்ட் அபடன்ட்லி இன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ் ஆயில்ஸ், இன்னொன்று வந்து எக் மில்க், இன்னொன்று வந்து கேரட், இன்னொன்று கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ். ஓகே, மோஸ்ட்லி எல்லோ ஃப்ரூட்ஸில் எல்லாமே விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்னால் முருங்கைக்கீரை, ஸ்பினாச், இதெல்லாம் இந்த மாதிரி கீரைலாம் நம்ம எடுத்துக்கிறணும். அப்படின்னு இல்லை நீ இதெல்லாம் நீ ஒழுங்காக ப்ராப்பராக நீ இன்டேக் பண்ணலை அப்படிங்கிட்டேன்னா கண்டிப்பாக அது ஐக்கான டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் நைட் பிளைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாலைக்கண் அப்படின்னு, அதே மாதிரி ஜீரோப்தால்மியான்ற ஒரு டிசீஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட கார்னியாலாம் ட்ரைனஸ் ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் விட்டமின் ஏ எந்த டைப் ஆஃப் ஃபுட்டில் இருக்குது, எந்தெந்த சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, அதான் ப்ராப்பராக நம்ம விட்டமின் ஏ எடுக்கல அப்படிங்கிற நைட் பிளைட்னஸ், இன்னொன்று வந்து என்னது கன்ஜெக்டிவிட்டிஸ், இன்னொன்று வந்து கலர் பிளைட்னஸ். ஓகேவா, ஸோ கலர் பிளைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த டிசீஸ் வந்துருச்சு நம்மளை அட்டாக் பண்ணிருச்சுன்னு அப்படின்னா இது பாரம்பரியமாக கடத்தக்கூடிய டிசீஸ் அது. ஓகே, கலர் பிளைட்னஸ் அதான் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா, இது பாரம்பரியமாக கடத்தக்கூடிய டிசீஸ். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹேர். ஓகே, நம்மளோட ஹேரையும் நம்ம என்ன செய்யணும், கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஹேர் ரிஃப்ளெக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அண்டு ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பாடி. ஓகேவா, ஸோ நம்மளோட கேரையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு சில பேருக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து ஹேர் வந்து ஒயிட் ஹேராக வந்துடும். ஓகேவா, ஸோ அது எதனால அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு தான் அந்த ஒயிட் ஹேர் வந்து இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னு கேட்டுங்களேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி 4th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களே இந்த ஒயிட் ஹேர் வந்துடுது. அது எதனால அப்படின்னா நியூட்ரியன்ஸ். ஓகே, போதுமான நியூட்ரியன்ஸ் இல்லாதனால ஸோ ஹேர் வந்து அதான் அயன் கண்டென்ட், அனிமிக் கண்டென்ட். ஓகே, ஸோ அதாவது நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் வந்து எசென்ஷியல்ஸ். ஓகே, ப்ரோட்டீன் இந்த கெராட்டின்ற ப்ரோட்டீன் வந்து இஸ் வெரி எசென்ஷியல். ஓகே, அது நம்ம அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறாமல் இருந்தோம்னா நம்மளோட ஹேர் வந்து ஒயிட்டாக தான் வரும். அதே மாதிரி ஹேர் லாஸ் ஆகும். ஓகே, முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஐயோ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், போய் ஹேர் ஆயில் தான் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், ஃபுட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஹேர் ரிஃப்ளெக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஓகேவா, அந்த நியூட்ரிஷனல் மூலமாக தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து கீப்பிங் ஹேர் கிளீனிங் அண்ட் ஹெல்த்திங்
அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும் அண்டு மசாஜ் ஆஃப் த ஸ்கேல்ப். ஓகே, ஸ்கால்ப்னா அப்படியே நம்ம எடுத்தோடனே நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே அந்த ஸ்கேல்பில் அந்த ரூட் ஹேரில் படுற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகே, ஸோ வில் ரிமூவ் த டெட் ஸ்கின் செல்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆயில் அண்ட் டஸ்ட்டு. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்ம எக்ஸஸ் ஆயில் அப்ளை பண்ணணும்னா ஸோ நம்மளுடைய டஸ்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹேரில் வந்து இது ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ரின்சிங் த ஹேர் வெல்ஸ் வித் கிளியர் வாட்டர் அண்ட் யூஸிங் hood to the comb or hair dressing is highly essential for the maintenance of the hairs. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஹேரும் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வழுக்கத்தலை மாதிரி அந்த மாதிரி ஹேர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராப்பராக அந்த கோம்பு அதே மாதிரி இந்த சீப்புண்டுங்களே தலைவாடுறதுக்குரிய, ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் ஹைஜீனிக். ஓகேவா, அதே மாதிரி டவல் ஒருத்தவங்க யூஸ் பண்ண டவல் வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண கூடாது. ஸோ அதுதான் என்னது ஒரு ஹைஜீன். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இது இப்படி ஹைஜீனிக்காக இல்லை, ஹெல்த்தாக இல்லை, நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கல, பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கல, கண்டிப்பாக டிசீஸ். ஓகே, ஸோ டிசீஸ் இஸ் த ஃபங்க்ஷனல்ஸ் ஆர் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஓகே ஃப்ரம் த நார்மல் ஸ்டேட். ஓகேவா, நம்ம நார்மலாக இருக்கிற உடம்பு வந்து மென்டலியோ இல்லை ஃபிசிக்கலாவோ அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதானது டிசீஸ். ஓகேவா, ஸோ அதை வந்து என்னென்னு பார்த்தா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அந்த டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை டிசீஸ் காஸ்ட் மைக்ரோப்ஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் அது பாக்டீரியாவாக இருக்கலாம், அது வைரஸாக இருக்கலாம், அண்ட் பிளாஸ்மோடியமாக இருக்கலாம், இல்லாட்டி அமீபாவாக இருக்கலாம். ஓகே, லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட், அதை மிஸ் சொன்னேன், அந்த பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கலாட்டு டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே புவர் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நம்ம அன்ஹெல்த்தி, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறோட க்ளீனாகவும் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் புவராக இருக்குன்னாலும் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஓகே, நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாகவோ ஆர்கன்ஸோ இல்லை வேலை பார்த்துட்டாலும் ஸோ அதனாலே நம்ம டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதில் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொன்னேன், அதான் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகேவா, ஸோ ஹெல்த்தி பர்சன்ஸ் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீப்புள் வித் கம்யூனிகபிள் டிசீஸ். அதான் ஹெல்த்தி பர்சன். நம்ம ஹெல்த்தியாக இருந்துட்டால் நம்ம பேலன்ஸ் டயட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளோட உடம்புக்குள்ள வந்து நம்மளோட ஏற்கனவே மிஸ் சொல்லிக்க நம்ம உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களே நம்ம உடம்பை பார்த்துக்குருவாங்க. அந்த டாக்டர்ஸை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட வேலை தான். அது நம்மளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரியன்ஸ் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறணும். ஓகேவா, ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ஏர் வாட்டர் ஃபுட் ஓகே ஆர் வெக்டர்ஸ். அதனால் நம்ம டிசீஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்னா ஏர்னாலையும் வாட்டர்னாலையும் ஃபுட்னாலையும். ஓகே, வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்செக்ட் அண்ட் அதர் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மஸ்கிட்டோ எடுத்து இப்போ லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, டெங்கு. ஓகே, டெங்கு வந்து ஒரு மஸ்கிட்டோனால் வரக்கூடிய டிசீஸ். அதான்னு கேட்டீங்கன்னா அதான் ஒரு வெக்டார்ஸ். ஓகேவா, அதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது வெஹிக்கிள். ஓகே, டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டியூபர்குலோசிஸ், டிபி, காலரா, டைஃபாய்டு. ஓகேவா, ஸோ அதான் டியூபர்குலோசிஸ். ஓகே, டியூபர்குலோசிஸ் எந்த பாக்டீரியாவில் வரக்கூடியனா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே. ஓகேவா, இதான் மிஸ் என்ன சொன்னேன், கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன், அதான் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகேவா, இது எதனால் வருது அப்படிங்க, ஏர் ஸ்பிட்டிங் ப்ரொலாங்டு கான்டாக்ட் அண்ட் ஷேரிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட். இப்போ ஒரு பேஷண்ட் தான் டிபி வந்துருச்சு, ஓகே, டியூபர்குலோசிஸ்னால அஃபெக்ட் ஆயாச்சு. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் டிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சிம்டம்ஸ் என்னென்னா ஃபீவர், வெயிட் லாஸ், க்ரோனிங் கஃப், ப்ரோடியூஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஓகே, ஸோ அவங்க லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பா, நுரையீரல் அஃபெக்ட் ஆகிரும். ஸோ நுரையீரல் தான் என்ன நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜனும் எக்ஸ்ஹேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும். ஸோ அந்த இடத்துல தான் என்னது லங்ஸில் இருக்கக்கூடிய என்னது ஆல்வியோல் என்ற இடத்துல தான் என்னது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஸோ அந்த லங்ஸே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீத்திங் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க எனி டைம்ஸ் வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்கப்பா, சளி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க பக்கத்தில் நம்ம நின்றோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதான் அவங்க இருமும்போது இதுதான் என்னன்னு கேட்டால் மைக்ரோ பாக்டீரியா டியூபர்குலேன்ற பாக்டீரியா. ஓகே, ஸோ அது வந்து அது வந்துருச்சு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மிஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா பிசிசி வேக்சினேஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து போடுற ஃபஸ்ட்டு தடுப்பூசி என்னன்னு கேட்டோன்னா பிசிஜி தான்.
அது இந்த டியூபர்குலோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பிசிஜி வேக்சின் போடுறாங்க. அதே மாதிரி கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். ஓகே, அதே மாதிரி அவங்கக்கிட்ட எப்போயுமே நம்ம வந்து என்னது கொஞ்சம் தூரம் தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ரெகுலர் மெடிடேஷன் லைக் டிஓடி. அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி காலராவும் என்னது பாக்டீரியானால் வரக்கூடிய டிசீஸ் தான். இதுவும் வந்து என்னது கம்யூனிகபிள் டிசீஸ் தான். இது எந்த பாக்டீரியானால் வரக்கூடியது அப்படிங்கிற விப்ரியோ காலரை. ஓகேவா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம என்னென்னு கேட்டோன்னா அவாய்டிங் ஈட்டிங். அதை வந்து இதை எப்படி காலராவை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்டு ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெருவோரத்தில் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்நாக்கோ விற்கிறாங்கன்னு கேட்டேன்னா அந்த இடத்துல முச்சிருக்கும். அந்த ஹவுஸ் ஃப்ளை. அதை வந்து நம்ம ஃபுட்டை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு காலரா வர்றதுக்கு வாய்ப்பு. அதான் நான் கேட்டேன் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர்ஸ் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டயத்தில் என்னது வாட்டரை வந்து பாயில் பண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கிறோம், அதில் மைக்ரோப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாயில் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த காலராக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய வேக்சினேஷன் நம்ம வந்து போடணும் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி டைஃபாய்டு தான். டைஃபாய்டு எந்த பாக்டீரியாவில் வரக்கூடியது அப்படிங்கிற சால்மோனலா டைஃபி. இதுதான் அந்த சால்மோனலா டைஃபின்ற பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால தான் நம்மளுக்கு டைஃபாய்டு வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைஃபாய்டு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர்மா. ஓகேவா, அதே மாதிரி ட்ரிங்கிங் பாயில்டு அண்ட் க்ளீன் வாட்டர்ஸ். நம்ம சுற்றி இருக்கிறோட க்ளீனாக இல்லாட்டி கண்டிப்பாக டைஃபாய்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேக்சினேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன் தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். ஓகேவா, டைஃபாய்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து செரிமானம் ஆகாது, வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயரியா போய்கிட்டே இருக்கும்ப்பா. ஓகேவா, இதுதான் நான் கேட்டேன்னா ரேஷ் அண்ட் பாடிஸ் இண்டஸ்ட்ரினா அஃபெக்ட் ஆகிரும்ப்பா. ஓகே, வாமிட் எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியானால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன டிசீஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி வைரஸ்னால் வரக்கூடிய என்னென்ன வரும், ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்னா ஓகே, ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்றது இது ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேவா, அந்த ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் எத்தனை டைப் இருக்குது மாதிரி A, B, C, D, E. ஓகேவா, இது வந்து எதனால் வரக்கூடியதுன்னா கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ். ஓகே, ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் பிளட் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்மிஷனால் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா பாயில்டு வாட்டர் தான். ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ஹேண்ட். ஓகே, அதுக்கான சிக்கன் பாக்ஸ் சின்னமேன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதனால் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு வைரஸ் அப்படின்னா வரிசிலான்ற வைரஸஸ். ஓகேவா, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ்க்குரிய இது. ஓகே, இந்த ஹெப்பாடைட்டிஸ் அண்ட் மஞ்சள் காமல் அப்படின்றோம்னா இது லிவர் அஃபெக்ட் பண்ணியிருப்போம். லிவர் தான் ரொம்ப நம்மளுக்கு மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஓகே, நச்சுத்தன்மை உள்ள இதை வந்து நச்சுத்தன்மை இல்லாத மாத்திரை. ஓகே, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு என்னது அன்டாக்சிக், அதாவது டாக்ஸிலஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நச்சுத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை வந்து அதனோட பவரை குறைக்கிறது எல்லாமே அந்த லிவர் தான்ப்பா. ஓகே, லிவரில் தான் எல்லா ஃபங்க்ஷனுமே அதிகமாக இருக்கும். லிவர் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேவா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வெயிட்லாம் குறைஞ்சிரும், ஃபீவரோட கெட்ட தலைவலி வரும். ஓகேவா, அதே மாதிரி இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் த சிக்கன் பாக்ஸ். ஓகே, நம்ம என்ன செய்யணும், சிக்கன் பாக்ஸ்ன்ற வேக்சினை வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் should be given to the infected person. ஓகேவா, பாதிக்கப்பட்டவங்க தான் கொஞ்சம் தூரமாக இருக்கணும். அதே மாதிரி ரேபிஸ் எதனால் வரக்கூடிய டிசீஸ், வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ். ஓகேவா, ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ரேபிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதனால் அந்த ரேபிஸ் நம்ம உடம்புக்குள்ள டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிசீஸோட தன்மை வெளியில் தெரியவே தெரியாதுப்பா. இன் இயர்லி ஸ்டேஜ் ரேபிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த கொரோனா பார்த்திங்கன்னா, கொரோனா வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் 5-6 days தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே வெளியில் தெரியும். மோஸ்ட்லி இந்த வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே வந்து சிம்டம்ஸ் உடனே தெரியாதுப்பா. நம்மளோட உடம்புல உள்ள ஆர்கன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே வெளியிடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன சார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நம்ம என்ன ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ரேபிஸ். ஓகே, அதுக்கு தான் ரேபிஸ். ஓகேவா, ஓகே, நாய் கடிச்சிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாய் வீட்டிலலாம் வளர்க்குறோம் இல்லையா, அதனோட எச்சி அந்த சலவரி. ஓகே, அந்த சலவரிலாம் நம்ம உடம்புல எச்சி அந்த உமிழ் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கால்லையோ
அதெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிசீஸ் தான்ப்பா. அதே மாதிரி அந்த நாயோட ஹேர், ஓகே, டாக்கோட ஹேர் பட்டாலும் நம்மளுக்கு டிசீஸ் தான், ஓகேவா. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வீட்டில் வந்து நாயை வளர்ப்பாங்க, அந்த டாக்கை வந்து மடியிலலாம் தூக்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, அதாவது அந்த தூக்கி வைக்கலாம், ஆனால் ப்ராப்பராக அந்த நாய்க்கு நம்ம வந்து என்ன செய்யணும், தடுப்பூசி போடணும், ஓகேவா. அந்த நாய்க்கு ப்ராப்பராக தடுப்பூசி போட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சில வீட்டில் அந்த நாய்க்கு தடுப்பூசியே போடவே மாட்டாங்க, அது ஊசியே போட மாட்டாங்க. ஸோ ஊசியே போடாமல் இருந்தால் அந்த நாயை நம்ம அதனோட ஹேரோ இல்லை அதனோட சலவரி, அதனோட உமிழ்நீரோ நம்ம இதில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரேபிஸ், ஓகே, அதே மாதிரி நாய் கடிச்சிச்சின்னா அதனோட இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போய் கண்டிப்பாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான்ப்பா பாதிக்கும். ஃபஸ்ட்டு பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணும். பிரெயினை அஃபெக்ட் பண்ணாவே நம்ம பேலன்ஸாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க பேலன்ஸாக இருக்க முடியாதனால தான் என்னது நர்வஸ் சிஸ்டத்தையே பாதிச்சிடும். அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினவே அஃபெக்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. அஃபெக்ட் பண்ணால் தான் நம்மளால ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது. நம்ம அதான் சொல்லுவாங்களே, நாய் கடிச்சவங்க நாய் மாதிரியே திரிவாங்களாம், அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்ற வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட பிரெயின் தான், ஓகேவா, மூளை, ஓகேவா. ஸோ அதுக்கு ப்ராப்பராக வேக்சின் போடணும், தொப்புளை சுற்றி ஊசி போடுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு, ஓகேவா. இப்போ நம்ம கையிலேயே நம்மளுக்கு ஊசி போட்டுக்கலாம், ஓகே. அதனால் அசால்ட்டாக இருக்காதிங்க. நாயோட எச்சியோ இல்லை நாய் கடித்தாலோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகே. அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது பரவாத டிசீஸ், ஓகேவா. அதான் டூ நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அதை நம்ம வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ வியரிங் அவுட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ், ஓகேவா. அந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் என்னது ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. இது சும்மா அதே மாதிரி ஸ்ட்ரோக், பக்கவாதம், ஓகேவா. கைகாலில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காதுப்பா. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அலர்ஜி, ஆஸ்துமா, பாய்சன், இன்னொன்று வந்து என்னது ஸ்னேக், ஓகே. இந்த ஸ்னேக் பைட்டுன்றவங்களே பாம்பு கடிக்கிறது, ஸோ அதெல்லாம் பரவாது. லேக் ஆஃப் ட்ரேஸ் எலமெண்ட் இன் த பாடி, அனிமியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு அனிமியா வந்துருச்சு, இன்னொருத்தவங்களுக்கு பரவாது, ஓகே. அதே மாதிரி நைட் பிளைனஸ், அதுக்கு ஜீரோப்தால்மியா, இன்னொன்று காய்டர்ஸ், இன்னொன்று வந்து ஹைப்போதைராய்டிஸ், இன்னொன்று மால் நியூட்ரிஷன், ஓகே. எக்ஸஸ் ஆஃப் மட்டும் நம்ம எடுத்து அதான் அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்னுவாங்க இல்லையா. ஸோ எக்ஸஸ் ஆஃப் எடுத்தாலும் நம்மளுக்கு அதனால் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.